சவுதி அரேபியாவின் பிரின்ஸ் சுல்தான் அமெரிக்க தளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வெடிப்பும் சவுதி அரேபியாவின் வான் பாதுகாப்பு படைகளுக்கு ஈரானிய தரப்பினர் காண்பித்த சாகசமும் குறித்த தளத்தில் இலக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைப்பும் பற்றி எரியும் அமெரிக்க இராணுவ கட்டளை தளமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சரான ஸ்மோட்ரிச்சின் மகன் கொல்லப்பட்டுள்ளானார். ஹிஸ்புல்லாவின் தாக்குதலின் போது என்ன நடந்தது? அசர்பைஜான் எல்லை பிரதேசத்தினூடாக அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முயற்சி செய்கின்றதா? ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்சக்கட்ட பதற்றமும் ஐக்கிய அரபு அமீரகத்தை விட்டு வெளியேறும் மக்களும் ஐக்கிய அரபு அமீரக அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கைகளும் ஈரானுக்கு எதிராக ஐக்கிய அரபு அமீரகம் எடுக்கப் போகும் சில முடிவுகளும் இதற்கு ஈரான் வழங்கப் போகும் தரமான பதிலடிகளும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய கிழக்கும் எண்ணெய் விலையில் ஏற்பட போகும் மிகப்பெரிய மாற்றங்களும் ஈரானிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான மூத்த CIA அதிகாரிகளும் CIA உளவாளிகளும் இது ஈரான் அப்டேட்டின் 18வது காணொளியாகும். முன்னைய காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடலாம். தற்போது எண்ணெய் விலையானது தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. கடந்த 4 நாட்களுக்கு முன்பு கச்சா எண்ணெயினுடைய விலையானது ஒரு பீப்பாய்க்கு $78 உயர்ந்திருந்தது. மேலும் தற்போது எண்ணெயானது பீப்பாய்க்கு $93 அதிகரித்துள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த எண்ணெயினுடைய விலையானது பல மடங்கினால் அதிகரிக்கப் போகின்றது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் இழுத்து மூட பட்டிருப்பதனால் நாங்கள் எங்களுடைய எண்ணெய் உற்பத்திகளை குறைத்துள்ளோம் என குவைத் அறிவித்துள்ளது. அதே போன்று சவுதி அரேபியாவும் இனி வரக்கூடிய நாட்களில் எண்ணெய் உற்பத்தியை குறைக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகமும் பஹ்ரைனும் குவைற்றும் கத்தாரும் இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய எண்ணெய் உற்பத்திகளை முழுமையாக குறைத்தே ஆக வேண்டும். ஏனென்றால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளின் எண்ணெய் ஏற்றுமதியானது முடக்கப்பட்டு வருகின்றது. இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் அடிமை அரபு நாடுகள் அவர்களுடைய எண்ணெய் உற்பத்திகளை குறைக்கப் போகின்றார்கள். மேலும் இவை தொடர்பாக கத்தாரினுடைய எரிசக்தி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலைமை தொடர்ந்தால் ஈரானுக்கு எதிரான போரானது தொடர்ந்தால் ஈரானினுடைய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டால் அனைத்து வளைகுடா நாடுகளிலும் இருக்கக்கூடிய எரிசக்தி உரிமையாளர்கள் ஒரு வாரத்திற்குள்ளேயே எண்ணெய் ஏற்றுமதியை நிறுத்தி விடுவார்கள். இன்னும் ஒரு வாரத்திற்கு மேலால் எங்களால் தாக்குப்பிடிக்க முடியாது. இதனால் எண்ணெய் பீப்பாய் ஒன்றினுடைய விலை $150 வரையில் உயரலாம். மேலும் ஒட்டுமொத்த உலக எண்ணெய் ஏற்றுமதியும் முடங்கிவிடும். இதனால் இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே நாங்கள் மிகப்பெரிய சிக்கல்களை அனுபவிக்கப் போகின்றோம் என்பதனை நான் இப்போதே அறிவித்துக் கொள்கின்றேன். இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ளப் போகின்றது. இது மிகவும் ஆபத்தானதாகவே அமையப் போகின்றது என கத்தாரினுடைய எரிசக்தி அமைச்சர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அத்தோடு மத்திய கிழக்கு ஆய்வாளர் ஒருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கத்தாரினுடைய LNG தளங்களை இலக்கு வைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த விநியோகங்களை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு 4 வாரங்கள் அல்லது 2 மாதங்கள் அளவில் செல்லலாம். இந்த சந்தர்ப்பத்திலே ஈரான் மீண்டும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டால் LNG உற்பத்தி நடவடிக்கைகளை இன்னும் 4 மாதங்களுக்கு தள்ளி போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அத்தோடு ஒரு மிகப்பெரிய எரிசக்தி பற்றாக்குறையை நோக்கி இந்த உலகம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான போரானது தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தை மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளிவிட்டுள்ளது. ஈரானினுடைய தாக்குதல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் பொருளாதாரத்தை சிதைத்து வருகின்றது. இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் நிலைமைகள் மோசமானதாகவே அமைந்திருக்கும் என மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இப்படியான நிலைமையில் கத்தார் சீனாவோடு ரகசிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக கத்தாரினுடைய எண்ணெய் கப்பல்களும் LNG எரிவாயு கப்பல்களும் முழுமையாக அனுமதிக்கப்பட வேண்டும். இதற்கான அனுமதியை ஈரான் வழங்க வேண்டும். மேலும் எப்படியாவது ஈரானை இதற்கு சம்மதிக்க வைக்குமாறு கத்தார் சீனாவினுடைய காலில் விழுந்து கெஞ்சியுள்ளது. மேலும் இதற்கமைவாக தற்போது சீனா ஈரானோடு இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே நேரம் கத்தாரிய தலைமைகள் ஈரானிடம் நேரடியாகவும் இந்த கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் ஊடாக எங்களுடைய எண்ணெய் கப்பல்களை மாத்திரமாவது எங்களுடைய LNG கப்பல்களை மாத்திரமாவது அனுமதியுங்கள். நாங்கள் இதற்கு ஈடாக வேறு ஒப்பந்தங்களை முடிப்போம் என கத்தாரிய தலைமைகள் ஈரானிடம் நேரடியான கோரிக்கைகளையும் முன்வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இதற்கு ஈரானிய தலைமைகள் நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை மூடவில்லை என கத்தாரிய தலைமைகளுக்கு பதில்களை வழங்கியுள்ளார்கள். ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஈரானிய தலைமைகள் எந்த பதிலை வழங்கினார்களோ அதே பதிலையே தற்போது கத்தாரிய தலைமைகளுக்கும் ஈரானிய தலைமைகள் வழங்கியுள்ளார்கள்.
அடுத்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை அடைந்து வருகின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்திற்குள்ளே இதற்கு பிறகும் பாதுகாப்பாக இருக்க முடியாது என்று உணர்ந்த அதிகளவான நபர்கள் தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்தை விட்டு வெளியேறி வருகின்றார்கள். குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய ஓமான் நாட்டின் குடியுரிமையை பெற்றிருக்கக்கூடிய பல வியாபாரிகளும் பல முக்கிய தலைவர்களும் ஐக்கிய அரபு அமீரகத்தை விட்டு குடும்பத்துடன் வெளியேறி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிகளவான நபர்கள் ஓமானை நோக்கி இடம்பெயர்ந்து வருவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய உணவு தேவைகள் முழுமையாக இறக்குமதியிலேயே தங்கியுள்ளன. கிட்டத்தட்ட 90% உணவு வகைகளை ஐக்கிய அரபு அமீரகம் இறக்குமதி செய்கின்றது. மேலும் தற்போது ஈரான் விமான நிலையங்களையும் துறைமுகங்களையும் இலக்கு வைத்து தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனால் இந்த துறைமுக பணிகள் அனைத்தும் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளன. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் இழுத்து மூடப்பட்டிருப்பதனால் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தேவையான உணவு கப்பல்கள் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே ஐக்கிய அரபு அமீரகத்திற்குள் எந்த உணவும் இருக்காது என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த பதற்றத்தின் விளைவாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வியாபார நிலையங்களில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உணவுகளையும் அதிகமாக கொள்வனவு செய்து வருகின்றார்கள். கிட்டத்தட்ட 10 மணித்தியாலங்களுக்குள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய வியாபார நிலையங்களில் அனைத்து உணவுப் பொருட்களும் முழுமையாக தீர்ந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய நிதித்துறையானது அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தது. தயவு செய்து யாரும் தேவைக்கு அதிகமாக உணவுகளை கொள்வனவு செய்ய வேண்டாம், தேவைக்கேற்ற வகையில் மாத்திரம் உணவுகளை கொள்வனவு செய்யுங்கள், மேலும் முடியுமானவர்கள் மாற்று வழிகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என ஐக்கிய அரபு அமீரகம் அதனுடைய மக்களுக்கு எச்சரிக்கைகளையும் வழிகாட்டுதல்களையும் அனுப்பி வைத்துள்ளது. அத்தோடு இப்படியான நிலைமையில் ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானிய IRGC இராணுவத்திற்கு எதிரான முடிவுகளை எடுக்கப் போவதாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஈரானின் சொத்துக்களை முடக்கப் போவதாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்குள்ளே ஈரானிய வியாபாரிகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய பல பில்லியன் டாலர் முதலீடுகளை முழுமையாக தடை செய்ய போவதாகவும் கைப்பற்றப் போவதாகவும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு உச்சழுத்தங்களை வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த முடிவுகளை அவசரமாக எடுக்க வேண்டும் என ஐக்கிய அரபு அமீரக ஜியோனிச தலைவர்களுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே இந்த அழுத்தங்களுக்கு அமைவாக ஈரானிய IRGC இராணுவத்திற்கு எதிராக முடிவுகள் எடுக்கப்பட்டால், IRGC இராணுவத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் முடக்கப்பட்டால், ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய ஈரானின் சொத்துக்கள் முடக்கப்பட்டால், ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய எரிசக்தி தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்றும் ஈரானிய ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய 1-2 எரிசக்தி தளங்களை இலக்கு வைத்து மாத்திரமே ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய நீர் சுத்திகரிப்பு தளங்களை இலக்கு வைத்தும் நீர் குழாய்களை இலக்கு வைத்தும் ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டு விடும் என ஈரானிய ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். எனவே ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுக்கு எதிரான இந்த முடிவுகளை எடுக்கப் போகின்றதா? ஆனால் இங்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுக்கு எதிராக இந்த முடிவை எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் இந்த போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் வேளையில், ஈரானினுடைய தீயானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் வேளையில் நிச்சயமாக ஈரான் அமீரகத்தில் இருக்கக்கூடிய நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டே தீரும். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால், ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய நீர் சுத்திகரிப்பு நிலையங்களையும் நீர் குழாய்களையும் இலக்கு வைத்து ஈரான் 5 ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டாலே போதும், ஒட்டுமொத்த ஐக்கிய அரபு அமீரகமும் 24 மணித்தியாலங்களுக்குள் முழுமையாக முடக்கப்பட்டுவிடும். மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் அரசாங்கத்திற்கு எதிராக திரும்பிவிடக்கூடிய நிலைமைகள் கூட உருவாகிவிடலாம். அடுத்து 2 நாட்களுக்கு முன்பு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய CIA தளத்தை இலக்கு வைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலில் 6 மூத்த CIA அதிகாரிகளும் 8 CIA உளவு பிரிவு தளபதிகளும் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்திலே மேற்கொள்ளப்பட்ட ஈரானிய ட்ரோன் தாக்குதல்களில் 7 CIA மூத்த அதிகாரிகள் கொல்லப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று பஹ்ரைனிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதலிலும் அமெரிக்காவினுடைய கடற்படை தளபதி கொல்லப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த தகவல்களை சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் பஹ்ரைனும் மறுத்துள்ளன. இந்த இழப்புகளை முழுமையாக மூடிமறைக்கும் நோக்கத்தோடு இவற்றை முழுமையாக மறைத்துள்ளார்கள். இருப்பினும் களத்தில் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு ஆய்வாளர்களின் ஸ்கூப் செய்தியாகவே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அடுத்து அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பர் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் ஈரானினுடைய ஏவுகணை திறன்களில் 90% திறன்களை அளித்துவிட்டோம். ட்ரோன் திறன்களில் 83% திறன்களை அளித்துவிட்டோம். தற்போது ஈரானினால் தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அவர்களுடைய ஏவுகணை தாக்குதல்களும் ட்ரோன் தாக்குதல்களும் முடக்கப்பட்டு விட்டன. நாங்கள் ஈரானிய கடற்படையின் 30 கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டோம் என அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க மத்திய கட்டளை
தளபதி பிராட் கூப்பர் கூறுவதை போன்று ஈரானின் ஏவுகணை திறன்களும் ட்ரோன் திறன்களும் முழுமையாக முடக்கப்பட்டிருந்தால் தற்போது போரானது முடிவுக்கு வந்திருக்கும். மேலும் அனைவரும் வீட்டுக்கும் சென்றிருக்கலாம். மேலும் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியினுடைய இந்த அறிக்கைகளை யாருமே தற்போது நம்புவதில்லை. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அடிமை அரபு நாடுகளில் உச்சக்கட்ட பதற்றம் நிலவுகின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் திண்டாட்டங்களுக்கு மத்தியில் இருக்கின்றார்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்க இராணுவ தலைமை அதிகாரிகளும் தளபதிகளும் ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை முழுமையாக முடக்கிவிட்டதாகவும் ஈரானின் கதை முடிந்து விட்டதாகவும் அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றார்கள். மத்திய கிழக்கு முழுவதும் ஈரான் தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. மத்திய கிழக்கு நாடுகளே பற்றி எறிகின்றன. ஆனால் அமெரிக்கா ஈரானின் கதை முடிந்து விட்டதாக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் மேற்குலகினுடைய இந்த பிரச்சாரங்களை யாரும் இதற்கு பிறகு நம்ப போவதில்லை. இதனால் தயவு செய்து இந்த பிரச்சாரங்கள் தொடர்பான கேள்விகளை என்னிடம் எழுப்ப வேண்டாம். அத்தோடு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக ஈரானிய கடற்படையினுடைய 16 கப்பல்கள் மாத்திரமே இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. அதே நேரம் ஈரானிய கடற்படையானது இந்த கடற்படை கப்பல்களில் தங்கியிருக்கவில்லை. மொசைக் பாதுகாப்பு உத்தியிலேயே ஈரானிய கடற்படை செயற்படுகின்றது. இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அடுத்து ஈராக்கிய குர்திஸ்தான் பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வது தோல்வியடைந்திருக்கக்கூடிய நிலைமையில் தற்போது அசர்பைஜான் எல்லை பிரதேசத்தினூடாக அமெரிக்கா தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்கா ஈரானுக்குள்ளே நேரடியாக களமிறங்குவதற்கும் அல்லது கூலிப்படைகளை பயன்படுத்தி ஈரானுக்குள்ளே களமிறங்குவதற்கும் அசர்பைஜான் எல்லை பிரதேசத்தினை பயன்படுத்தலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இப்படியான நிலைமையில் ஈரானிய இராணுவம் அசர்பைஜான் எல்லை பிரதேசத்திலே முழுமையாக குவிக்கப்பட்டுள்ளன. குறித்த வரைபட ஈரானுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையிலான எல்லை பிரதேசத்தினை உங்களுக்கு அவதானிக்கலாம். இந்த பிரதேசங்கள் முழுவதும் ஈரானிய இராணுவம் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் பசிச் படைப்பிரிவினர் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அசர்பைஜான் எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையான மக்களுக்கும் ஈரான் ஆயுதங்களை வழங்கி இருப்பதாகவும் பரிமாற்றம் செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே அசர்பைஜான் வழியாகவும் அமெரிக்கா தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டால் அதற்கான உச்ச பதிலடிகளை ஈரான் வழங்கும். இதற்கான எல்லா விதமான தயார்படுத்தல்களும் முழுமையாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் முன்னைய காணொலியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருந்த தாக்குதல்களில் கொரம் ஷஹார் 4 ஏவுகணையை ஈரான் பயன்படுத்தி இருப்பது தொடர்பான தகவல்களை குறிப்பிடுவதற்கு தவறிவிட்டேன். கொரம் ஷஹார் 4 ஏவுகணையானது 2 வடிவங்களில் உருவாக்கப்பட்டுள்ளது. 12 நாள் போருக்கு முன்பு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கொரம் ஷஹார் ஏவுகணையானது பங்கபஸ்ட் ஏவுகணையாக தொழிற்படாது. ஆனால் 12 நாள் போருக்கு பின்பு ஈரான் உருவாக்கியிருக்கக்கூடிய கொரம் ஷஹார் 4 ஏவுகணையானது பங்கபஸ்ட் ஏவுகணையாக தொழிற்படும். மேலும் நேற்றைய தினம் ஈரான் பயன்படுத்தி இருந்தது 12 நாள் போருக்கு முன்பு உருவாக்கப்பட்டிருந்த பழைய கொரம் ஷஹார் 4 ஏவுகணையாகும். மேலும் இந்த கொரம் ஷஹார் 4 ஏவுகணையானது கிட்டத்தட்ட 40 தொடக்கம் 60 வரையிலான கிளஸ்டர் வார்ஹெட்டுகளை குறித்து ஏவுகணை கொண்டிருப்பதாக ஈரானிய IRGC இராணுவ தலைமை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு இந்த கொரம் ஷஹார் ஏவுகணையின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் 8க்கும் அதிகமான தாக்குதல்கள் பதிவாகி இருந்தன. ஆனால் ஈரான் ஒரே ஒரு கொரம் ஷஹார் ஏவுகணையை மாத்திரமே ஏவியிருந்தது. கிளஸ்டர் வார்ஹெட்டை கொண்டிருப்பதனால் இந்த ஒரே ஒரு கொரம் ஷஹார் ஏவுகணை 40 ஏவுகணைகளாக பிரிந்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளும் அதிகம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெஹ்ரானிலே இருக்கக்கூடிய பழைய நிலத்தடி சுரங்கப்பாதை ஒன்றை இலக்கு வைத்து ஈரானிய உச்ச தலைவர் பயன்படுத்திய பழைய சுரங்கப்பாதை ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலிலே ஈரானினுடைய துணை தளபதி ஒருவரும் ஈரானிய மதுகுரு ஒருவரும் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இருப்பினும் இவை தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை இன்னும் ஈரான் வெளியிடவில்லை. அடுத்து 4 மணித்தியாலங்களுக்கு முன்பு ஈரான் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பின் சுல்தான் அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்து அதிரடியான ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான காணொலியை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். உண்மையில் அனைவரும் இந்த காணொலியை பார்வையிட வேண்டும். ஈரானிய ஏவுகணையினுடைய திறன்கள் எவ்வாறு தொழிற்படுகின்றது என்பதனையும் சவுதி அரேபியாவின் இராணுவ கட்டளை தளத்தில் எவ்வாறு துல்லியமான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதனையும் குறித்த காணொலியை பார்வையிடுவதன் மூலமாக உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு இந்த தாக்குதலை மேற்கொள்வதற்கு ஈரானிய இராணுவத்தினர் சில சாகசங்களையும் காண்பித்துள்ளார்கள். அதாவது குறித்த தாக்குதலை மேற்கொள்வதற்கு 4 மணித்தியாலங்களுக்கு முன்பிருந்து ஈரான் 10க்கும் அதிகமான ட்ரோன்களையே அனுப்பியிருந்தது. மேலும் இந்த ட்ரோன்களை சவுதி அரேபியா சுட்டு வீழ்த்தி இருந்தது. இப்படியான நிலைமையில் அடுத்ததாகவும் ட்ரோன் தான் வருகின்றது என சவுதி அரேபிய வான் பாதுகாப்பு படையினர் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் ஈரான் அதிரடியாக ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை அனுப்பி அமெரிக்க கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ராடர் தளத்தை தரைமட்டமாக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கிடைக்கப்பட்ட
கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ANTP-Y2 ராடர் கருவியையே அளித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. உண்மையில் இது மாத்திரம் உறுதிப்படுத்தப்பட்டால் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய தாட்வான் பாதுகாப்பு அமைப்புகளும் டம்மியாக மாறிவிடும். மேலும் இது ஈரானுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாகவும் மிகப்பெரிய வெற்றியாகவுமே பார்க்கப்படும். அடுத்து ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் மர்கபா பிரதேசத்திலும் கஃபர் ஷுபா பிரதேசத்திலும் தொடர்ச்சியான தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த தரைவழி தாக்குதலின் போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசத்தை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களை கொத்தாக தட்டி தூக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசத்திற்கு எதிராக பயன்படுத்தியுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலிலே 5க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இவ்வாறு ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தின் தாக்குதலுக்கு இலக்காக இருக்கக்கூடியவர்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சரான ஸ்மோட்ரிச்சின் மகனும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சில இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களுடைய கருத்துப்படி ஸ்மோட்ரிச்சின் மகன் தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளன. இன்னும் சில இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் அவர் கொல்லப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்துள்ளது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.